ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. நம்ம எந்த விதமான பை அண்ட் செல்லும் ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. இன்கேஸ் இதை நீங்க பார்த்து பை அண்ட் செல் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே. நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் என்னன்னா, ப்ரோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி டிராப் பண்ணணும்? நீங்க என்னோட கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இந்த டாபிக்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி எக்ஸாக்டா டிராப் பண்ண போறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவுக்கு மினிமம் ஒரு 500 லைக்ஸ் வந்ததுன்னா அடுத்தது எப்படி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்னா என்ன அப்படின்னு பாருங்க. நான் டீட்டெயிலா வீடியோ மேக் பண்ணி அப்டேட் பண்றேன். மினிமம் 500 லைக்ஸ் அண்ட் இந்த வீடியோக்கு மினிமம் 5000 வாட்ச் ஹவர்ஸ் ஆச்சு கொடுங்க. 5000 வாட்ச் ஹவர்ஸ் கொடுங்க. ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஹரிசாண்டல் சப்போர்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் உங்களுக்கு டீச் பண்றேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு மெயினான எதுனா, இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற காமன் டவுட், சப்போர்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் டிராப் பண்றதெல்லாம் ஓகே, ஆனா எப்படி நான் கரெக்டா டிராப் பண்ணும், எங்கெங்கெல்லாம் நான் கரெக்டா வாட்ச் பண்ணணும்னு உங்களுக்கு இருக்கிறதே பெரிய காமன் கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இந்த இந்த வீடியோஸ் நீங்க பாக்குறது மூலமா உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படி டிராப் பண்ணணும்னு புரிஞ்சிடும். இண்டிவிஜுவலா நீங்களே டிராப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை நான் டிராப் பண்ணி லேர்ன் பண்ணக்கு எனக்கு மினிமம் 3 மந்த்ஸ் டைம் எடுத்து 2019 நான் லேர்ன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப எனக்கு மினிமம் 3 மந்த்ஸ் டைம் எடுத்துக்கிச்சு. ஆனா உங்களுக்கு 3 மந்த்ஸ்லாம் வேணாம். லைக் ஒரு 3 ஹவர்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். இந்த சப்போர்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்க ஈஸியா பர்ஃபெக்டா லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாக்குறது மூலியமா லேர்ன் பண்ணிப்பீங்க. ஆனா இந்த எக்ஸாக்டா எப்படி நீங்க லேர்ன் பண்ணணும்னா ஒரு 3 ஹவர்ஸ் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்ல ஒரு 3 டேஸ் ஆச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணும். ட்ரேடிங்ல பொறுத்த வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, ஃபைன். இப்போ ஒரு சின்ன விஷயம், ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சப்போர்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் டிராப் பண்றது இல்லாம எப்படி ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒர்க் ஆகுது, ஃபர்ஸ்ட் சப்போர்ட்னா என்ன, ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்னா என்ன, ஓகேங்களா? தனித்தனியா நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சப்போர்ட்னா என்ன உங்களுக்கு தனித்தனி டாபிக்கா கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்போர்ட்னா என்ன, ஒரு பிரைஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட்னா அப்படின்னா ஒரு பிரைஸ மார்க்கெட் வந்து மல்டிபிள் டைம் வந்து டச் பண்ணாலும் சரி, ஓகே, மார்க்கெட் வந்து மல்டிபிள் டைம் அதை டச் பண்ணாலும் சரி, டச் பண்ணிட்டு அது எக்ஸாக்டா ரியாக்ட் ஆனாலும், டச் பண்ணாலும் சரி, அந்த பிரைஸ்ல வந்து பார்த்தா ரியாக்ட் ஆனாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் வந்து ஒரு 100ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த பிரைஸோட நேம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைனோட நேம் நான் வந்து ஒரு 100ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த 100ன்ற பிரைஸ மார்க்கெட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு டச் பண்ணாலும் சரி, அந்த பிரைஸ் வந்து ரியாக்ட் ஆனாலும் சரி, அதை நம்ம பர்ஃபெக்ட் சப்போர்ட்னு சொல்லுவோம். சப்போர்ட்ல நிறைய டைப் இருக்கு. ஜோனா சப்போர்ட் டிராப் பண்ணலாம், ட்ரெண்ட்லைன்ல சப்போர்ட் டிராப் பண்ணலாம், நிறைய டைப் இருக்கு. நான் வந்து ஹரிசாண்டல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இப்ப நான் சொல்றேன். ஓகே, லைக் ஓகே, இப்ப தெரியும். இப்ப மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்ஃபெக்டா நமக்கு ஒரு பிரைஸ்ல மார்க்கெட் வந்து மல்டிபிள் டைம் வந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா அது நம்ம சப்போர்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பையிங் எடுக்கிறோம், சப்போர்ட் எடுக்குதுனால இல்ல, ஒரு பிரைஸ் ரேஞ்ச்ல மார்க்கெட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து பை எடுக்குதுன்னா, பையிங் ஜோன் வந்து ரிவர்சல் ஆகுது. ரிவர்ஸ் ஆகுற ஜோன் எல்லாமே 2 ரிவர்சல் இருக்கு. செல்லிங் ரிவர்சல் ஒன்னு இருக்கு, நமக்கு மார்க்கெட்ல பையிங் ரிவர்சல் ஒன்னு இருக்கு. பையிங் ரிவர்சல் ஆகிறது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் ஏரியான்னு சொல்லுவோம். ஓகே, செல்லிங் ரிவர்சல் ஆகிறது எல்லாமே நமக்கு ரெசிஸ்டன்ட் ஏரியான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சிம்பிள். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எப்படி டிராப் பண்ணணும் எப்படின்னு உங்களுக்கு கிளியரா போய் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஃபைன். இப்போ இந்த 100ன்ற பிரைஸ்ல மார்க்கெட் வந்து டச் பண்ணிட்டு மல்டிபிள் டைம் பையிங் எடுத்தது அப்படின்னா இது பர்ஃபெக்ட் சப்போர்ட்னு சொல்லுவோம். பையிங் எடுத்ததுன்னா மட்டும் கிடையாது, நமக்கு ரிஜெக்ஷன் இந்த ரேஞ்ச்ல நமக்கு மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் கொடுத்தாலுமே இதை நம்ம சப்போர்ட் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எப்படி ஒர்க் ஆகுது அது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அது ஓகே, ஆனா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி கிரியேட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2000ல இருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 2000 ஓகேங்களா? இல்ல 2000ல இருந்துக்கலாம், 2020 வேண்டாம், 2000ல இருந்து எடுத்துக்கலாம். இப்ப இந்த 2000ல இருந்து 2025 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 2025 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபைன். இப்ப 2025 வரைக்கும் எடுக்க போறோம். இப்போ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைஸ், இப்போ ஒரு லைக் ஒரு 2020ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகுது. அகைன் நமக்கு 2005ல, ஓகே, 2025ல, சாரி 2005ல மார்க்கெட் வந்து டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகுது. ஓகே, அப்படியே நான் இயரை மட்டும் இது வந்து நீங்க நினைச்சுக்காதீங்க ரவுண்ட் நம்பர்ஸ்ல தான் ரியாக்ட் ஆகும். இல்ல நமக்கு இப்ப 2005 ஜான்ல, பிப்ரவரி, மார்ச் எப்போனா ரிவர்சல் ஆகும். கரெக்டா ரவுண்ட் நம்பர்ஸ்ல ரிவர்ஸ் ஆகாது. மேபி 6ல ரிவர்சல் ஆகலாம், 7ல ரிவர்சல் ஆகலாம். நமக்கு எப்போனா மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அப்ப எந்த பிரைஸ்க்கு நமக்கு மார்க்கெட் டச் பண்ணுதோ அதுதான் நமக்கு ரிவர்சல் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஓகே, 2005 நம்ம சொல்லியிருப்போம். இப்ப அடுத்தது 2010 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 2010 எடுத்துக்கலாம்.
2010 அகைன் பார்த்தீங்கன்னா அடுத்த 2016 எடுத்துக்கலாம். ஓகே. ரவுண்ட் நம்பர்ஸ் போட்டா உங்களுக்குமே கன்ஃப்யூஸா இருக்கும். ரவுண்ட் நம்பர்ஸ்ல தான் ரியாக்ட் ஆகுமா? இல்லன்னா நமக்கு வேற என்ன நம்பர்ல ரியாக்ட் ஆக மாட்டேங்குங்களா? 2021 எடுத்தாச்சு. ஓகே. இப்போ சப்போர்ட் அப்டின்னா என்னன்னா, ஒரு பிரைஸ் ரேஞ்ச்ல மார்க்கெட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரியாக்ட் டெக்னிக்கல் இது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க மார்க்கெட்ல. ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் வேற, டெக்னிக்கல் வேற. ஓகே. இப்போ 2005ல நமக்கு ரியாக்ட் ஆகுது. ஓகே. அகைன் 2010ல ரியாக்ட் ஆகுது. 2016ல வந்தா நமக்கு மார்க்கெட் வந்து பை பண்ணி ரிவர்சல் ஆகுது. 2020 வந்துச்சுன்னா நமக்கு மார்க்கெட் வந்து பை பண்ணி ரிவர்சல் ஆகுது. இப்ப நம்மளோட வியூ என்னன்னா, இப்ப மார்க்கெட் வந்து நியர் பை 2025ல வந்து நமக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னுமே நமக்கு மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக வேண்டியது இருக்கு. இப்ப இங்க இருந்து இந்த பிரைஸ் வந்து நமக்கு ஃபாலோ ஆயிட்டு இந்த பிரைஸ டச் பண்ணா நமக்கு மேக்ஸிமம் என்ன பாசிபிள்? மேக்ஸிமம் இந்த பிரைஸ நமக்கு டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் போக பாசிபிள். என்னன்னா ப்ரீவியஸோட ஹிஸ்டரி ஓகே. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்தவரைக்கும் ப்ரீவியஸோட ஹிஸ்டரிய நம்ம வச்சு தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுவோம். ஓகேங்களா? ப்ரீவியஸோட டேட்டா. அப்ப இங்க நமக்கு 2000ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் இந்த 100ன்ற பிரைஸ் வரும்போது நமக்கு மார்க்கெட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து டச் பண்ணிட்டு ரிவர்சல் குடுத்திருக்கு. ஓகே. அதுதான் நம்ம பெர்ஃபெக்ட்டா சப்போர்ட்ன்னு சொல்லுவோம். ஓகே. இப்ப சப்போர்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதே சேம் ரெசிஸ்டன் இப்ப சப்போர்ட்னா என்னன்னா ஒரு பிரைஸ் மார்க்கெட் வந்து டச் பண்ணிட்டு பையிங் ஜோன் ரிவர்சல் ஆகுதுன்னா அது சப்போர்ட்ன்னு சொல்லுவோம். அதே வந்து ஒரு பிரைஸ் வந்து டச் பண்ணிட்டு நமக்கு செல்லிங் ஜோன்ல ரிவர்சல் ஆகுதுன்னா நம்ம ரெசிஸ்டன்னு சொல்லுவோம். ஓகே. இப்ப இங்க பாருங்களேன். டச் பண்ணிட்டு பையிங் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பையிங், செல்லிங் ஓகேங்களா? பையிங், செல்லிங் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேரி ஆகும். அது கரண்ட் மார்க்கெட் பொறுத்து வேரி ஆகும். இப்போ இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சப்போர்ட்ன்னு இருக்கு. இப்ப நமக்கு ரெசிஸ்டன்ட்னு இருக்கு. மார்க்கெட் வந்து நமக்கு அப்ல போயிடுச்சுன்னா, இதோட நேம் நமக்கு சேஞ்ச் ஆகும். இது வந்து இதோட நேம் நம்ம S2வா மாறும். ஓகேங்களா? அது உங்களுக்கு இன்டெப்த்தா போனீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே புரியும். ஜஸ்ட் நான் பேசிக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி நீங்க பேசிக்கா டிரா பண்றதுன்னு ரொம்ப இன்டெப்த்தா டிரா பண்ணலாம். ஏன்னா இந்த டாபிக்ல நான் ரொம்ப இன்டெப்த்தா டீச் பண்றேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப புரியாத மாரி போயிடும். ஓகேங்களா? எல்லாமே லைக் ஒரு டாபிக்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணா தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரியும். ஓகே. ஃபைன். இப்ப 2000 ஓகேங்களா? இப்ப 2000 வந்து மார்க்கெட் வந்து பையிங் நடந்திருக்கு, செல்லிங் நடந்திருக்கு. இதுதான் பெர்ஃபெக்ட்டான சப்போர்ட் ஏரியான்னு சொல்லுவோம். இதான் ரிவர்சல்னு சொல்லணும். ஓகேங்களா? நீங்க நெறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. சப்ளை ஜோன், டிமாண்ட் ஜோன்ன்ட்டு ஓகேங்களா? இப்ப அந்த சப்ளை ஜோன்ஸ், டிமாண்ட் ஜோன் எப்படி வொர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல ஃபர்ஸ்ட் நீங்க. இப்ப நீங்க வந்து ஒரு இஃப் மார்க்கெட்டோட எக்ஸாம்பிள் இல்லாம, நம்ம டே பை டே லைஃப்ல இருக்கிற எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சப்ளை டிமாண்ட் ஜோன். இப்போ சப்ளை டிமாண்ட் ஜோன் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இப்ப வந்து டொமேட்டோ எடுத்துக்கலாமே. டொமேட்டோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டொமேட்டோ வந்து இப்போ ஃபார்மர் என்ன பண்றாருன்னா, டெய்லி ஒரு 3 கேஜி டொமேட்டோ நமக்கு புரொவைட் பண்றாரு. ஓகேங்களா? 3 கேஜி டொமேட்டோ நமக்கு குடுக்குறாரு. ஓகே. நோட் பண்ணிக்கோங்க. 3 கேஜி டொமேட்டோ குடுக்கும்போது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆனா அதுக்கு நீட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 30 கேஜி எடுத்துக்கலாம். ஓகே. 3 கேஜி வேணாம். 30 கேஜி எடுக்கலாம். ஆனா அது நீட் வந்து பார்த்தீங்கன்னா, 100 கேஜி 100 மெம்பர்ஸ்க்கு நீட்ஸ் தேவைப்படுது. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறதே வெறும் 30 கேஜி தான் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீட்ஸ் வந்து 100 மெம்பர்ஸ்க்கு தேவைப்படுது. 30 நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 30 கேஜி இருக்கு. ஓகேங்களா? 30 கேஜி டொமேட்டோ இருக்கு. ஆனா அதுக்கு தேவைப்படுது பார்த்தீங்கன்னா, 100 கேஜி சம்திங் நமக்கு தேவைப்படுது. இப்ப என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இதோட பிரைஸ் வந்து இப்போதைக்கு நம்ம ₹20ன்னு கோட் பண்ணா, ஃபர்ஸ்ட் வரவங்க அந்த ₹20 அஃபோர்ட் பண்ண முடியும். அவங்க எல்லாமே அத பை பண்ணிப்பாங்க. ஓகே. இப்ப இதோட இது இப்ப நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, இப்போ ₹20 வச்சு சேல் பண்ணா எல்லா டொமேட்டோவும் சடனா சேல் ஆயிடும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நமக்கு இந்த இடத்துல சப்ளை கம்மியா இருக்கு. நல்லா நோட் பண்ணுங்க. சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் கான்செப்ட் இப்படி தான் வொர்க் ஆகும். இந்த இடத்துல நமக்கு சப்ளை கம்மியா இருக்கு. டிமாண்ட் ஹையா இருக்கு. சரிங்களா? டிமாண்ட் ஹையா இருக்கு. அதேமாரி என்ன பண்ணுவாங்க, நமக்கு டிமாண்ட் ஹையா இருக்கும்போது, இந்த 30 கேஜி பொருள நம்ம ₹100 குடுத்தாலும் பை பண்ண ஆல் ரெடியா இருப்பாங்க. ஏன்னா, இந்த இடத்துல டிமாண்ட் அதிகமா இருக்கு. சப்ளை ரொம்ப கம்மியா இருக்கு. இங்க ஃபார்மர் என்ன பண்றாருன்னா, வெறும் 30 கேஜி தான் குடுத்திருக்காரு. ஆனா 100 கேஜி தேவைப்படுது. ஓகேங்களா? இது ஃபெஸ்டிவல் டைம்ல கூட வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ என்ன ஆகும்னா, இதோட ₹100 இந்த டொமேட்டோட பிரைஸ் நம்ம ₹100 கோட் பண்ணாலும் வாங்க ரெடியா தான் இருக்காங்க. ஓகே. இப்போ எல்லாருமே 1 கேஜி வாங்குவாங்களான்னா இப்ப 100 மெம்பர்ஸ் 1 கேஜி இப்ப பிரைஸ் அதிகமா இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா, 1/4 கேஜி வாங்குவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, 1/2 கேஜி வாங்குவாங்க. அப்படின்னும்போது, எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ₹100 குடுத்து அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்படின்னும்போது இது ஈக்குவலா இருக்கும். இப்ப ஃபார்மர் என்ன பண்றாரு? ஓகே நான் வந்து 30 கேஜி குடுத்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்ல ப்ராஃபிட். இப்ப என்ன பண்றாருன்னா, இவரு இப்ப இப்ப திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, 300 கேஜி குடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? 300 கேஜி குடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு சப்ளை ஜாஸ்தி ஆயிடுச்சு. சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாயிடுச்சு. சரிங்களா? சப்ளை பார்த்தீங்கன்னா, பிஃபோர விட நமக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. ஓகே. இப்ப என்ன ஆகும் அப்டின்னா, நீடே பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் நீட்ஸே பார்த்தீங்கன்னா, 100 மெம்பர்ஸ்க்கு தான் தேவைப்படுது. ஆனா, இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ இருக்கு? 300 மெம்பர்ஸ்க்கு தேவையான டொமேட்டோ இருக்கு. ஆனா, இந்த இடத்துல இப்போ சப்ளை அதிகமா இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 100 மெம்பர்ஸ் தான் டிமாண்ட் இருக்கு. ஓகே. இப்ப 100 மெம்பர்ஸ்க்கு தான் நமக்கு டிமாண்ட் தேவைப்படுது. இப்ப என்ன பண்ணுவாங்க? இப்ப இதோட பிரைஸ் வந்து டொமேட்டோட பிரைஸ் அப்படியே நமக்கு டிராப் ஆகும். ஓகேங்களா? ₹20 வரைக்கும் இந்த டொமேட்டோட பிரைஸ் நமக்கு போகும். ஓகே.
₹20 வரைக்கும் போகும். இப்போ இப்போ 100 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டொமேட்டோட பிரைஸ் கம்மியா இருக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா 2 கேஜி கூட வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா 3 கேஜி கூட வாங்கிக்கலாம்ன்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்ப அவங்க அக்குமுலேட் பண்ணி வாங்குவாங்க. ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு சப்ளை கம்மியா இருந்தது அப்படின்னா, டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே. இப்ப நமக்கு சப்ளை அதிகமா இருந்துச்சுன்னா, டிமாண்ட்ஸ் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா ஒரு பொருள் அதிகமா கிடைக்கும்போது, அது வந்து எப்ப வேணா வாங்கிக்கலாம், எப்படி வேணா வாங்கிக்கலாம்னு ஒரு மைண்ட் செட் வரும். இப்ப கம்மியா தான் கிடைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் கம்மியா தான் கிடைக்கும்போது, இப்ப கோல்டுலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிமாண்ட் அதிகம். சப்ளை ரொம்ப கம்மியா இருக்கும். டிமாண்ட் அதிகமா இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? இப்ப இது வந்து நான் டொமேட்டோ எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ரெஸ்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்க கோல்டுக்கு அப்ளை பண்ணலாம். லேண்டுக்கு அப்ளை பண்ணலாம். எல்லா செக்மென்ட்க்கும் இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் கான்செப்ட் தான் நமக்கு ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேசிக்ஸ் கான்செப்ட். ஓகே. இப்போ இது ஸ்டாக் வேல்யூ நமக்கு எப்படின்னா, இதே கான்செப்ட் தான் ஸ்டாக் மார்க்கெட் நமக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் கான்செப்ட் தான் நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க் ஆகும். ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு டயகிராம் வைஸா தெரிஞ்சிருக்கும். சப்போர்ட் எப்படி டிரா பண்ணணும், ரெசிஸ்டன்ட் எப்படி டிரா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டயகிராம் வைஸ் தெரிஞ்சிருக்கும். இப்ப சார்ட் வைஸ்ல எப்படி நம்ம போய் டிரா பண்ணணும் அப்படின்னு பண்ணா உங்களுக்கு டவுட் இருக்கும். இப்ப என்னன்னா, ஜஸ்ட் ரேண்டமா ஒரு சார்ட் எடுத்துக்கலாம். இப்ப இல்லன்னா டாட்டா டெக் மஹிந்திரா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது ஒரு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கிற சார்ட்ட டிரா பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிட் லெவல்ல இருக்கிற ஸ்டாக்க எடுத்த உடனே நீங்க போயிட்டு டஃப்பா இருக்கிற சார்ட்ட பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா புரியாது. அந்த கான்செப்ட் ஒர்க் ஆகலன்னு அப்படியே விட்டுருவீங்க. லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே பேசிக் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசிக் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பண்ணீங்கன்னா, இப்பதான் போக போக நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போனீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம எடுத்தோனே இங்க போனோம்னு நினைச்சுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு எதுவுமே புரியாது. நம்ம நம்ம கேம்லிங் மைண்ட் செட்டாவே மாறிடும். ஓகேங்களா? இது ட்ரேடிங்க்கு வந்து அப்ளை ஆகும். இப்ப இந்த ஸ்டாக் எடுத்துக்கலாம். இது இது எல்லாருக்குமே ஈஸியா புரியும். எப்படி நம்ம ஒர்க் ஆகுதுன்னு. ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் பேசிக்கா என்னன்னா, சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் கார்ட்ஸ். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ல மொத்தம் 2 டைப் இருக்கு. ஓகேங்களா? சப்போர்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ல மொத்தம் 2 டைப் இருக்கு. இப்போ ஒண்ணு என்னன்னா, பிரைமரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஓகே. பிரைமரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, செகண்டரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஓகே. பிரைமரி, செகண்டரி 2 டைப் இருக்கு. இப்ப பிரைமரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்டின்னா என்னன்னா, இப்ப நீங்க ஓவரால் இப்ப இந்த ஜோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் நமக்கு கரண்ட் மார்க்கெட் பிரைஸோட லோ. ஓகே. கரண்ட் மார்க்கெட் பிரைஸோட லோ. இதான் கரண்ட் மார்க்கெட் பிரைஸோட ஹை. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்னா இதான் ஸ்விங் ஹைன்னு சொல்லுவாங்க. ஸ்விங் லோன்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ அ இந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா? இந்த ப்ரீவியஸா இருக்கிற ஹை எல்லாமே எடுத்து நம்ம ஒரு லைன் எடுத்து டிரா பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் டிரா பண்றதுக்கு பேசிக்கா இருக்கிற ஐடியா என்னன்னா, அ இப்போ டர்னிங் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இப்ப மார்க்கெட்ல பொறுத்தவரைக்கும் அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ட இன்ட்ராடேக்கு அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா இன்ட்ராடேக்கு நம்ம டிஃபரெண்டா டிரா பண்ணணும். அதுக்கு நெறைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. இன்ட்ராடே டிரா பண்ண. ஈக்விட்டி பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸி. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஈக்விட்டில டிரா பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா நம்ம இன்ட்ராடேல டிரா பண்றதுக்கு நெறைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ரிஜெக்ஷன் எல்லாமே பார்க்குற மாரி இருக்கும். இது இன்ட்ராடேக்கு அப்ளை பண்ண வேண்டாம். உங்களுக்கு இன்ட்ராடேக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நெறைய கமெண்ட்ஸ் எனக்கு கிராஸ் ஆச்சுன்னா, அதுக்கும் நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் டிரா பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே. ஃபைன். இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 500 லைக்ஸ் ஆச்சு குடுங்க. இந்த வீடியோ ஒரு மினிமம் ஒரு 500 வியூஸ் 5000 வியூஸ் கிராஸ் ஆச்சுன்னா, நான் அதுக்கப்புறம் நெறைய லேர்னிங் வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு போட ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா? ஃபைன். இப்ப மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ட் ஓகேங்களா? இப்ப இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? ரெசிஸ்டன்ட்ன்னும் போது டர்னிங் பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டர்னிங் பாயிண்ட் ஓகே. இந்த வேர்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் டர்னிங் பாயிண்ட்னா என்ன? இப்ப இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 1 வீக் டைம் ஃப்ரேம் எடுத்து டிரா பண்றேன். இப்போ டர்னிங் பாயிண்ட். இப்போ மார்க்கெட் வந்து இங்க இருந்து டர்ன் ஆயிருக்குங்களா? இது நமக்கு டர்னிங் பாயிண்ட். இப்ப இங்க இருந்து டர்ன் ஆயிருக்குங்களா? இது நமக்கு டர்னிங் பாயிண்ட். இந்த ஹைல இருந்து லோ வரைக்கும் டர்ன் ஆயிருக்குங்களா? இது டர்னிங் பாயிண்ட். இப்ப நமக்கு இங்க வந்து ரிவர்சல் ஆயிருக்கு ஓகேங்களா? இங்க வந்து நமக்கு ரிவர்சல் ஆயிருக்கு டர்னிங் பாயிண்ட். இந்த டர்னிங் பாயிண்ட், இந்த டர்னிங் பாயிண்ட். ரிவர்சல் பாயிண்ட்னு ட்ரேடிங்ல பொறுத்தவரைக்கும் ரூல்லாம் கிடையாது. இந்த வேர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணோம். இந்த வேர்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூல்லாம் கிடையாது. நம்ம எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே ட்ரேடிங்ல வந்து நம்மளோட ஓன் ரூல் ஓகே. இப்ப அகைன் நமக்கு எங்கெங்கலாம் நமக்கு ரிவர்சல் பாயிண்ட் இருக்கோ, அந்த ரிவர்சல் பாயிண்ட்லாம் எடுத்து ஒரு லைனா டிரா பண்ணீங்கன்னா பர்ஃபெக்ட் ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் ஒன் லைன் வேர்ட்ல சொல்லணும்னா, எங்கெங்கலாம் நமக்கு மேக்ஸிமம் ரிவர்சல் ஆயிருக்கோ, இப்ப கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் விட்டுருங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல எந்த விதமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணக்கூடாது. மேபி ப்ரீவியஸா நீங்க டிரா பண்றீங்கன்னா, அது இப்ப ரியாக்ட் ஆகுதுன்னா ஓகே. அது பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப நம்ம கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல இருக்கு. இப்ப இங்க பாருங்களேன். இப்ப இங்க இருக்குன்னா, நீங்க போயிட்டு கரெக்ட்டா இப்படி டிரா பண்ணிடக்கூடாது. இதுதான் நமக்கு சப்போர்ட்ன்னு டிரா பண்ணிடக்கூடாது. ஓகே. இப்படி கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. இப்ப அடுத்த ஓகேங்களா. இந்த ரெசிஸ்டன்ட், இந்த சப்போர்ட் ஓகேங்களா. இந்த சப்போர்ட். இந்த பாயிண்ட்ல நமக்கு ஒரு சப்போர்ட். இந்த ரேஞ்ச்ல ஒரு ஹை. இப்ப நம்ம எடுத்து ஒரு லைன் எடுத்து கனெக்ட் பண்ண போறோம். ஓகே.
இன்னொரு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கு. மேபி இது உங்களுக்கு இப்ப டிரா பண்ணி உங்களுக்கு ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா டீச் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னா, இன்னொரு மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? இந்த வீடியோக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு, நான் இன்னொரு மெத்தட் சொல்றேன். மேபி இது உங்களுக்கு புரியல. இது இப்ப சில பேத்துக்கு இது ஒர்க் ஆகல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து வேற மெத்தட் சொல்றேன். அதுவுமே இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே. ஹாரிசான்டல் லைன். ஓகே. ஹாரிசான்டல் லைன்ல லைக் இந்த லோ இருக்கு பாத்தீங்களா? இந்த லோ. இப்ப நமக்கு என்ன தேவை? நமக்கு எங்கெங்கெல்லாம் டர்ன் ஆயிருக்கு? மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் எங்கெங்கெல்லாம் டர்ன் ஆயிருக்கு? நமக்கு தேவையான ஜோன் என்ன? இப்ப இந்த லோல இருந்து இந்த ஹை வரைக்கும் தான் நமக்கு இப்ப தேவையான பாயிண்ட். அதுக்குள்ள நம்ம டிரா பண்ணாலே போதும். இல்ல மேக்ஸிமம் நீங்க இந்த லோ டூ ஹை டிரா பண்ணாலே போதும். நீங்க லேர்ன் பண்றீங்கன்னா ஃபுல்லா டிரா பண்ணிக்கோங்க. நீங்க ட்ரேடிங் பண்ண போறீங்கன்னா, நீங்க கரண்ட் மார்க்கெட் பிரைஸோட லெவல்ஸ் மட்டும் டிரா பண்ணாலே போதும். அதுவே ரியாக்ட் ஆகும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஆ லேர்னிங் தான் பண்ண போறோம். அப்படின்னும்போது லேர்னிங் பண்றதுக்கு நம்ம என்னன்னா இந்த லோ இருக்கு பாத்தீங்களா? இந்த லோ அகைன் பாத்தீங்கன்னா, நமக்கு நெக்ஸ்ட் எங்க ரிஜெக்ஷன் குடுத்திருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா, அடுத்து இதான் ரிஜெக்ஷன். அடுத்தது பண்ணா அப்ல ரிஜெக்ஷன், லோல ரிஜெக்ஷன். அடுத்து இந்த ஹைல நமக்கு ரிஜெக்ஷன் குடுத்திருக்கு. இந்த லோல ரிஜெக்ஷன் குடுத்திருக்கு. அகைன் பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த ஹைல ரிஜெக்ஷன் குடுத்திருக்கு. ஓகே. இப்போ நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். இப்போ 2020ல வந்து 22ல வந்து 2021 தான் நெனைக்கிறேன். எக்ஸாக்ட்டா 2021 டிசம்பர் 22ன்னே சொல்லலாம். இப்போ 2022ல நடந்த ரிஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ரியாக்ட் ஆகுது பாத்தீங்களா? மார்க்கெட்ல இப்போ நம்ம கரண்ட்டா ரியாக்ட் ஆகுது. ஓகே. இப்போ சப்போர்ட் அண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இது ஒரே டைப் தான். இப்ப இதுல வந்து மொத்தம் நெறைய டைப் இருக்கு நமக்கு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு டீச் பண்றது ஹாரிசான்டல் இது வந்து ஒரே பார்ட் தான். ஹாரிசான்டல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் இப்ப உங்களுக்கு டீச் பண்றேன். இன்னும் உங்களுக்கு டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். இப்ப இது இருக்கத்துல எது எஃபெக்டிவா ஒர்க் ஆகும்னா, இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். நீங்க இது லேர்ன் பண்ணீங்கன்னா தான் இது புரியும். இது லேர்ன் பண்ணீங்கன்னா தான் இது புரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது நீங்க லேர்ன் பண்ணுங்க. அப்கமிங்ல இது எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு பார்ட்டா நான் உங்களுக்கு வீடியோ கவர் பண்ணி அப்டேட் பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப நம்ம டிரா பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் என்னன்னா, இப்ப இந்த ஸ்டாக் வந்து அடுத்து எது வரைக்கும் நமக்கு ஃபால் ஆகும்னா, நமக்கே தெரியும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி இங்க டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகும். என்ன ரீசனுக்காக இங்க டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகுதுன்னா, இப்ப இங்க நமக்கு என்ன நடந்திருக்கு? சப்போர்ட் ஏரியா நடந்திருக்கு. சப்போர்ட் இங்க இருந்து மார்க்கெட் டச் பண்ணிட்டு பை போயிருக்கு. இங்க டச் பண்ணிட்டு மார்க்கெட் பை போயிருக்கு. திருப்பி அகைன் இந்த ஸ்டாக் என்ன ஆகும்? டச் பண்ணிட்டு திருப்பி இந்த ஹை வரைக்கும். இப்ப இந்த ட்ரேடுக்கு வந்து நம்ம இந்த ட்ரேட் இப்ப நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து அது வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா? ஆனா அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் நெறைய இருக்கு. நான் சொல்றேன் அப்கமிங்ல. இப்போ 169 இப்போ 12 இப்போ 169 பாயிண்ட்ஸ் நமக்கு டார்கெட் கிடைக்கும். 12.4% இந்த ட்ரேடுக்கு வந்து இது இங்க வந்துச்சுன்னா நமக்கு இத்தனை பெர்சன்டேஜ் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சன்டேஜ் வைஸா இதுக்கப்புறம் பாருங்க. மணி வைஸா பார்க்காதீங்க. மணி வைஸா பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ராப்ல மாட்டிப்போம். எமோஷன் சைக்காலஜி டிபெண்ட் பண்ணது தான் மணி. ஆனா பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி டிபெண்ட் பண்ணது, ரிஸ்க் மேனேஜ்மென்ட் டிபெண்ட் பண்ணது தான் நமக்கு பெர்சன்டேஜ். ஓகே. இந்த வேர்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே. இப்ப நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த சார்ட்ல டிரா பண்ணியிருப்போம். ஓகே. இப்ப அடுத்தது உங்களுக்கே தெரியும். எங்க நமக்கு ரிவர்சல் ஆக போகுது அது அப்டின்ட்டு. இப்ப இன்னும் நெறைய மிஸ் பண்ணியிருப்போம். நியர் பை இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நெறைய மிஸ் பண்ணியிருப்போம். அது எல்லாமே இது வந்து நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகாது. உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட். அதுல ஆக்ட் ஆகும் பாருங்களேன். இப்ப நான் உங்களுக்கு அடுத்த கான்செப்ட் இப்போ இந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹை எல்லாமே நான் லைக் இந்த லெவல்ல எடுத்து டிரா பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த லோவர் பாயிண்ட் ஆல்ரெடி நான் வந்து இந்த ஸ்டாக்க நான் ரொம்ப நாளா பை பண்ணி தான் வச்சிருக்கேன். எங்க எக்ஸாக்ட்டா என்னோட ஓல்டு ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 2023 அக்டோபர்ல பை பண்ணியிருப்பேன். வேணா இதுல நான் எடிட் பண்ணும்போது வேணா நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்ஸ் வேணா போடுறேன். இல்ல என்ன ஸ்கிரீன்ஷாட் வேணும் அப்டின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கமெண்ட்ல கூட அத நான் முடிஞ்ச வரைக்கும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். மேபி எடிட் பண்ண முடியலனா கமெண்ட் பின் பண்ணி வைக்கிறேன். இது நம்ம ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணியிருப்போம். ஓகே. அடுத்தது ஆ இன்னொரு ஓகேங்களா. அகைன் பார்த்தா வேற எங்க நமக்கு ரிஜெக்ஷன் குடுத்திருக்கு. இந்த லைன் நீங்க டிரா பண்ணீங்கன்னா, இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ்க்கு டச் பண்ணவும் நம்மளோட டபுள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் ரியாக்ட் ஆகி மார்க்கெட் வந்து அப்ல போக பாசிபிள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. இதுல உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா புரியும். இந்த சார்ட்ல எப்படி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணியிருப்போம். ஓகே. நல்லா திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்றீங்க அப்படின்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ணீங்கன்னா, இந்த டர்னிங் பாயிண்ட்ட தான் நம்ம இப்போ இந்த டர்னிங் பாயிண்ட்னா யாரு? பையர்ஸ் தானே. இப்ப இந்த டர்னிங் பாயிண்ட் யாரு நமக்கு? செல்லர்ஸ் தானே. ஓகேங்களா? சிம்பிள். இந்த லாஜிக் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இப்ப டர்னிங் பாயிண்ட் எப்படி கிரியேட் ஆகுது? மார்க்கெட்டோட ரிவர்சல் பாயிண்ட் எப்படி கிரியேட் பண்ணுது? அந்த இடத்துல இருக்கிற பையர்ஸ், செல்லர்ஸ் பிரஷர் வச்சு தான் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் டைப். ஓகேங்களா? அடுத்தது பிரைமரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், செகண்டரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்ப பிரைமரின்னா நமக்கு என்ன? மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹையும் இப்ப கரண்ட்டா இருக்கிற லோ தான் பிரைமரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதுக்குள்ள டிராப் பண்ண இப்ப இதுக்குள்ளே ஃபார்ம் ஆகுது செகண்டரி இது வந்து மெயினா இருக்கிறது பிரைமரி. ஓகேங்களா? இந்த ஹையும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸோட லோவும் பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரைமரி. ஓகே. பிரைமரினா என்ன? பிரைமரில மேக்ஸிமம் ரிஜெக்ஷன் குடுத்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகும். செகண்டரி எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 1 வீக் ட்ரேட் பண்றோம் பார்த்தீங்களா?
அந்த கான்செப்ட் பண்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நமக்கு எங்கெங்கலாம் நமக்கு செகண்டரி ஃபார்ம் ஆகும்னா, இப்ப பிரைமரி வந்து பார்த்தீங்கன்னா, 2 PXல டிரா பண்ணிக்கோங்க. அ ஓகே. பிரைமரி வந்து பார்த்தீங்கன்னா 2 PXல டிரா பண்ணிக்கோங்க. செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னா, 1 PXல டிரா பண்ணிக்கோங்க. அதான் கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும். இங்க இருக்கு பார்த்தீங்களா 1 PX ஓகே. இப்ப நம்ம வந்து லெவல்ஸ் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? நெறைய பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்ற மாரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணா தான் கரெக்ட்டா சப்போர்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு செகண்டரி. இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன் பிரேக் அவுட் இப்ப ப்ராப்பரா பிரேக் அவுட் குடுத்து ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 1374 வரைக்கும் ஃபால் ஆயிட்டு தான் ரிவர்சல் ஆகும். டெக் மகேந்திரா யாருன்னா பை பண்ற பிளான் இருந்துச்சுன்னா, உங்களோட பினான்சியல் அட்வைசர கான்டாக்ட் பண்ணிட்டு, அவங்க பை பண்ண சொன்னாங்கன்னா, இந்த பிரைஸ் வந்தா நீங்க பை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த சேனல் பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. எஜுகேஷனுக்காக தான் நெறைய நம்ப டீச் பண்ணோம். ஓகேங்களா? ஃபைன். இப்ப அடுத்தது வேற என்ன நமக்கு ரிவர்சல் குடுத்திருக்கு. இந்த இடத்துல ஸ்மால் ரிவர்சல் குடுத்துருக்கு. அப்படின்னு ஹாரிசான்டல் ரே வச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்மால் ரிவர்சல் நீங்க வந்து அதுவும் சேம் 1 PXல நம்ம டிரா பண்ணிக்கிட்டா போதும். ஓகேங்களா? இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஈக்விட்டி மட்டும் தான் நம்ம இப்படி பண்ணுவோம். இன்ட்ராடேக்கு டிஃபரெண்ட் கான்செப்ட். நம்ம இன்ட்ராடேக்கு டிஃபரெண்ட்டா பண்ணுவோம். இன்ட்ராடேல நெறைய கன்ஃபர்மேஷன் லெவல்ஸ பார்த்து தான் நம்ம டிரா பண்ணது இன்ட்ராடேல கொஞ்சம் நான் உங்களுக்கு போக போக அப்டேட் பண்றேனே. உங்களுக்கு ஏன்னா இன்ட்ராடேக்கு வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நெறைய கமெண்ட்ஸ் கிராஸ் ஆச்சுன்னா, அதுக்கு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்டேட் பண்றேன். இது நமக்கு பிரைமரி ஹாரிசான்டல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதான் நமக்கு பிரைமரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது பிரைமரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த ட்ரெண்டுக்குள்ள இன்னும் ட்ரெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அது எல்லாமே நமக்கு செகண்டரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இது உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஆ இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்னும் உங்களுக்கு அப்கமிங்ல என்னன்னா, உங்களுக்கு டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி டிரா பண்ணணும்? உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் இதுதான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. இத விட ஆனா இது உங்களுக்கு தெரிஞ்சா தான் இது உங்களுக்கு புரியும். இது ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்ப ஹாரிசான்டல் எஃபெக்டிவ் இல்லன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, இத உங்களுக்கு லேர்ன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து ஒரு ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்களா. இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா, ட்ரேடிங் பண்றதுக்கு ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பெருசா ஃபோக்கஸ் பண்ணல. நம்ம எல்லாரும் ஸ்ட்ராட்டஜி ஃபோக்கஸ் பண்றோம். அது ஃபர்ஸ்ட் தப்பு. இப்போ சிலபஸ் வைஸ்ல எடுத்துக்கலாமே. நம்ம ட்ரேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல புதுசா உள்ள வரீங்கன்னா, மார்க்கெட் ஃபர்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஈக்விட்டி உங்களுக்கு கிளியரா புரியும். இல்ல சிலபஸ் வைஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 10த், 12த் இப்ப நீங்க 10த், 12த் காலேஜ்ன்னு எடுத்துக்கலாம். இப்ப நீங்க 10த் ஸ்டாண்டர்ட் ஒழுங்கா படிச்சா தான் நம்ம 12த் போக முடியும். 12த் ஒழுங்கா படிச்சா தான் காலேஜ் போக முடியும். இப்போ நீங்க 10த் படிக்கல, 12த் படிக்கல, காலேஜ் டைரக்ட்டா போய் படிக்கணும்னா நமக்கு என்ன புரியுமா? ஒண்ணுமே புரியாது. நம்ம அந்த இடத்துல கேம்பிளிங் நம்ம சீட்டிங் தான் பண்ண பாசிபிள் இருக்கு. ஓகே. இப்போ அதே கான்செப்ட் ஈக்விட்டி நீங்க ஈக்விட்டி மார்க்கெட் உங்களுக்கு புரிஞ்சா தான் ஃபியூச்சர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். ஃபியூச்சர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சா தான் ஆப்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஈக்விட்டிய உங்களால மேனேஜே பண்ண முடியலன்னா, ஆப்ஷன்ஸ் உங்களால சக்சஸ் பண்ண முடியாது. ஓப்பனா சொல்லப்போனா இதுதான் மார்க்கெட்டோட ஃபேக்ட். இப்ப எல்லாருமே பிகினர் என்ன பண்றாங்கன்னா, எடுத்த உடனே ஆப்ஷன்ஸ் என்னோட கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே ப்ரோ ஆப்ஷன்ஸ் எப்ப டீச் பண்ணீங்கன்னு தான் கேட்கறாங்க. அவங்க பிகினரா இருக்கும்போது இது தெரிஞ்சா தானே அவங்களுக்கு இது புரியும். ஓகே. இது தெரிஞ்சா தான் இது புரியும். இது தெரிஞ்சா தான் ஆப்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஈக்விட்டி மார்க்கெட் நமக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சா தான் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் நமக்கு எவ்வளோ டியூரேஷன்ல நமக்கு ப்ராஃபிட் ஈக்விட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சா தான், இந்த டியூரேஷன்ல நம்ம ஃபியூச்சர்ஸ் வச்சு ட்ரேட் பண்ண முடியும். இந்த டியூரேஷன்ல நமக்கு ப்ராஃபிட் குடுக்குன்ட்டு. இது உங்களுக்கு தெரிஞ்சா தான் ஆப்ஷன்ஸ் எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். இது நம்ம இது எல்லாமே நீங்க லேர்ன் பண்ணாம நீங்க போய் இங்க பண்ணீங்கன்னா, நம்ம என்ன பண்ணோம்னா கேம்பிளிங்கா மாறிடும். ஒரு டெய்லி ஒரு 2000 வந்தா போதும். எப்படி மார்க்கெட் நீங்க ரெகுலரா என்னோட ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, டெய்லி டெய்லி லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ்லாம் நான் உங்களுக்கு குடுத்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா தெரியும். நெறைய லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80% வந்து 85% வந்து ரியாக்ட் ஆயிருக்கும். லாஸ்ட் ஒரு 1 வீக்கா பார்த்தீங்கன்னா, 95% வரைக்கும் ரியாக்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் ஒரு 1 வீக்ல 95% வரைக்கும் ரியாக்ட் ஆயிருக்கு. ஆனா ஓவரால் 4 டிராப் அண்ட் லெவல்ஸ் வந்து என்னோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா, 85% வரைக்கும் ரியாக்ட் ஆகும். என்னன்னா, நான் ஈக்விட்டிலருந்து நான் ரொம்ப டைம் எடுத்து தான் இந்த ஆப்ஷன்ஸ் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னும்போது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பேசிக்ஸ் நீங்க நெறைய லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க யார்கிட்ட கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணி தான் லேர்ன் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது. YouTubeல நெறைய ஃப்ரீ சேனல்ஸ்லாம் இருக்கு. நீங்க பார்த்து லேர்ன் பண்ணுங்க. நீங்க ஃபாஸ்ட்டா லேர்ன் பண்ணா மட்டும் ஏன்னா ஒரு மென்டார சூஸ் பண்ணி நீங்க என்ன இப்ப என்கிட்ட மட்டும் இல்ல. நீங்க எந்த மென்டார சூஸ் பண்ணாலும் சரி, ஃபாஸ்ட்டா நீங்க லேர்ன் பண்ணணும். ஓரளவுக்கு நீங்க ப்ராப்பர் கைடு வேணும் அப்டின்னா மட்டும் ஏன்னா ஒரு மென்டார சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இல்ல நான் பொறுமையா லேர்ன் பண்ணிக்கிறேன். நீங்க காலேஜ் ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்கன்னா, கோர்ஸ்லாம் எடுக்காதீங்க. நீங்க ஃப்ரீயா லேர்ன் பண்ணுங்க போதும். ஓகேங்களா? நெறைய டைம் இருக்கு. நானே காலேஜ் டைம்ல தான் நெறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஆ இல்ல உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஓரளவுக்கு டீசென்ட்டா லேர்ன் பண்ணிக்கணும். ஏன்னா ப்ராப்பர் கைடு வேணும் அப்டின்னா மட்டும் ஏன்னா ஒரு மென்டார சூஸ் பண்ணி நீங்க போய் ட்ரேட் பண்ணுங்க. ஆனா ப்ராப்பர் கைட் பண்றதுக்கு நான் ஒரு மென்டார் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஓகேங்களா? ஃபைன்.
இதான் நமக்கு சப்போர்ட் அண்ட் செஷன். அப்கமிங் டாபிக்ல உங்களுக்கு என்னென்ன இந்த டாபிக்ல என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன டவுட்ஸ்ன்னு பார்த்துட்டு அந்த டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் கன்டினியூஷன் டாபிக்ல நான் உங்களுக்கு பண்றேன். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோஸ. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. முடிஞ்ச வரைக்கும் லைக் குடுத்துங்க. இந்த வீடியோக்கு ஒரு 500 லைக்ஸ் ஆச்சு குடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு 500 வியூஸ் மேல போச்சு அப்படின்னா, நான் கன்டினியூஷன் டாபிக் நான் போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, டாபிக்ஸ் ஓகேங்களா. அடுத்த டாபிக் நம்ம 1 வீக் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். நாளைக்கு டாபிக்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.